பீரியட் கிராம்ஸ் எவ்ரி மந்த் இந்த பீரியட் கிராம்ஸ்னால சஃபர் ஆகிட்டு இருக்கணுமா டாக்டர், இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு ஒரு டீனேஜ் கேர்ள் கேட்டிருக்காங்க. 17 இயர்ஸ் ஓல்ட் கேர்ள். அவங்க இப்போ ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு 5 to 6 months தான் ஆகுது. எவ்ரி மந்த் இந்த பெயினில் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக பீரியட் பெயின்ஸ்னால நீங்கள் சஃபர் ஆகுறவங்க தேவை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பீரியட் பெயின் ரொம்பவே சிவியராக இருக்குது, உங்களுடைய காலேஜுக்கு போகிறதோ உங்கள் ஸ்கூல் போகிறதோ இல்லாட்டி ஒர்க்குக்கு போகிறதோ வந்து பாதிக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட் போய் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபைப்ராய்டோ இல்லாட்டி ஒரு எண்டோமெட்ரியோசிஸோ, ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் ஒரு சிவியராக நம்மளுக்கு வந்து பீரியட் கிராம்ஸ் இருக்கும். ஒரு மினிமலான ஒரு கிராம்ஸ் இருக்குது, மினிமலான பெயின் இருக்குன்னா அது வந்து ஒரு டாலரபிளாக இருக்குன்னா இட்ஸ் காமன். யூஸ்வலி வலி இல்லாமல் இந்த பீரியட்ஸை வந்து நம்ம கடந்து போகிறது அப்படின்னா யூஸ்வலாக இந்த மாதிரி டைம் ஒரு ஹெல்த்தியான டயட் எடுத்துக்க சொல்லுவோம். கட்டாயம் வந்து சுகர், கெஃபைன், அப்புறம் வந்து ரிஃபைன்டு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஜங்க் ஃபுட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஒரு யோகா, மெடிடேஷன் மாதிரியான ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சப்ளிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒமேகா அண்ட் மெக்னீஷியம் இது எடுத்துக்கும் போது ஓரளவுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு ரிலீவ் ஆகும். இதெல்லாம் பண்ணியுமே உங்களுக்கு பெயின் ரொம்ப சிவியராக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் விசிட் பண்ணுங்கள்.